Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு லேஸ் மாடல். இதை நீங்கள் வந்து ப்ளவுஸில், ஹேண்டில், நீங்கள் ஷால்ஸில் எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சுகர் பீடு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த த்ரெட் எடுக்கிறோமோ அந்த த்ரெட்டில் 6 ஸ்டாண்ட்ஸ்லேயும் நம்ம வந்து பீடை ஃபுல்லாக கோர்த்துக்கணும். நான் ஊசியில் நூல் கட்டி நான் அதில் வழியாக கோர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையோ அந்த பீட்ஸை இந்த த்ரெட்டில் நம்ம கோர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் சிங்கிள் க்ரோஷா, ஒரு செயின் சிங்கிள் க்ரோஷா. சிங்கிள் க்ரோஷா அப்படின்னா என்ன, கிளாத் லாக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம் சிங்கிள் க்ரோஷான்னு. ஸோ அதாவது கிளாத் லாக்கை நம்ம சிங்கிள் க்ரோஷான்னு சொல்லிக்குவோம். உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஒரு செயின் கிளாத் லாக், ஒரு செயின் கிளாத் லாக். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து அதே இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம வந்து அப்படியே கிளாத்தை ரொட்டேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம போட போகிறது ஃபுல்லாக பேக் சைடில் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷாவில் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. அதாவது உள்ளே விட்டு நான் இப்போ எடுக்கிறேன் இல்லையா, நம்ம சிங்கிள் க்ரோஷாக்கு த்ரெட்டை உள்ளே விட்டு எடுப்போம்ல, அதுக்கு முன்னாடி பீடை கீழே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 த்ரெட்டை ஒரு த்ரெட் ஆக்கிக்கோங்க. தென் ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதாவது சிங்கிள் க்ரோஷாக்குள்ளே நம்ம பீடு வைக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு லூப் உங்கள் கையில் இருக்குது, உள்ளேருந்து ஒரு லூப் எடுத்துட்டிங்க. திருப்பி பீடை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 ஒன்றாக்கிக்கணும். இப்போ செயின் போட்டாச்சு. இப்போ திருப்பி நான் சிங்கிள் க்ரோஷாக்கு உள்ளே விடுறேன். உள்ளே விட்டால் என்கிட்ட 2 லூப் இருக்கும். நம்ம த்ரெட்டை ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி பீடை வச்சுட்டு த்ரெட்டை ரோல் பண்ணி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அந்த பீட் வந்து லாக் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி இருக்கும், பின்பக்கம், அதாவது நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் பீடு வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம். பீடைக்கு பின்பக்கம் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி வெளியே எடுத்துறோம். 2 நூலை ஒரு நூல் ஆக்கிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பேக் சைடில் தைச்சிட்ருக்கோம். நமக்கு பீடெல்லாம் வந்து ரைட் சைடில், ஃப்ரண்ட் சைடில் வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷா. ஸோ இங்கே பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு பீடு எல்லாமே வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பீடு வச்சு பீடு அப்படியே ஒன்றுக்கு ஒன்று கோர்த்த மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு செயின் போட்டு திருப்பி சிங்கிள் க்ரோஷா அதாவது ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீடு. ஸோ இதே நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இதுதான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி கொடுத்த ஸ்டிச்சு. இந்த இது வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கையோட பார்டரில், ப்ளவுஸோட பார்டரில், இல்லை குழந்தைங்களோட நெக்கில், ப்ளவுஸோட நெக்கில் நம்ம எதில் யூஸ் பண்ணணும், கான்ட்ராஸ்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதை பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியில் 2 செயின் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். சுகர் பீட் வச்சு இது வரைக்கும் எந்த டிசைனும் போட்டது கிடையாது. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம். நீங்கள் வந்து எந்த கலர் பீட்ஸ் வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா கான்ட்ராஸ்டாக நீங்கள் கலர்ஸ் எடுத்து போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் பீட்லேயும் நம்மளால் குச்சி போட முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மேலே நம்ம வந்து அடுத்த லேயர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 2 வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் இதை வந்து தனியாக இப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு மேலே அடுத்த லேயர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி வைக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thanks for watching.